தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் ஜி.கே. வாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை மற்றும் பல்வேறு தலைவர்கள் திருச்சி வருகை தந்தனர். இதில் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று திருச்சியில் நண்பர்கள் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 2-3 விஷயங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரி, உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் நம்முடைய விவசாய பெருமக்கள் பெரிய அளவில் பயன்படக்கூடிய ஒரு திட்டம் பாரத பிரதமருடைய PM கிசான் திட்டம், விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம். 2015-16 தமிழகத்தில் அப்போ எடுத்த கணக்கின்படி 79,38,000 விவசாயிகள் இருக்கிறாங்க. இந்த சிறு குறு அப்படிங்கிற கேட்டகரியில் 39 லட்சம் விவசாயிகள் வர்றாங்க. ஏன்னா திட்டமே சிறு குறு விவசாயிகளுக்கான திட்டம். 2019 பிரதமர் அவர்கள் சிறு குறு விவசாயிகளுக்காக இந்த PM கிசான் திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் 43 லட்சம் விவசாயிகள் வரை பதிவு செய்திருந்தார். 43 லட்சம் விவசாயிகள் இதுவரை PM கிசான் திட்டத்தில் 2019 17 தவணைக்கு 2000, வருஷத்துக்கு 6000 கொடுக்குறாங்க. ஒரு தவணைக்கு 2000 என்றால் 17 தவணைக்கு 34,000 ரூபாய் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு மிக சிறப்பான ஒரு திட்டம் இது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் இந்த PM கிசான் திட்டம் என்பது 43 லட்சம் போன ஒரு திட்டம் தமிழகத்தில். குறிப்பாக 2020-21 காலகட்டத்தில் இன்றைக்கி படிப்படியாக குறைந்து இன்றைக்கி வெறும் 21 லட்சம் விவசாயிகள் மட்டும்தான் பயனடைகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த 23 லட்சம் விவசாயிகள் எங்கே என்பது தான் கேள்வி. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு ஒரு பெரிய ஊழல் இதில் நடந்துச்சு. 2020-21 மத்திய அரசு ஆடிட் பண்ணி 7 லட்சம் போலி விவசாயிகளை இணைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது விவசாயிகளே இல்லை, கலெக்டர் ஆஃபீஸ்லேயே விவசாயிகள் பேரில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்க மாதிரியே எல்லா ஆத்தென்டிகேஷன்லாம் ஏற்படுத்தி பணத்தை சில கவர்மெண்ட் அதிகாரிகள் வித்ட்ரா பண்ணதுக்காக சில 100 கோடி, பல 100 கோடி, 340 கோடி ரூபாய் அப்ராக்சிமேட்டாக அதில் ஊழல் நடந்தது. அப்போ நடவடிக்கை எடுத்தாங்க. இன்றைக்கி 43-44 லட்சம் வரை போன PM கிசான் திட்டத்தில் பயனடையக்கூடிய விவசாயிகள் வெறும் 21 லட்சத்துக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மிச்சம் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் கேள்வி. இது சம்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கண்டன அறிக்கையை கொடுத்துருக்கோம். இந்தியா முழுவதுமே PM கிசான் திட்டத்தில் ஒரு அரசு கண்கொத்தி பாம்பாக ஒரு விவசாயியும் இணைக்கிறாங்க. அந்த விவசாயிக்கு பத்திரத்தில் ஒரு டாக்குமெண்டேஷன் பிரச்சனை இருந்தால் கூட சரி பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு கூட்டுப்பட்டா இருக்குது, தனிப்பட்டா இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாநில அரசு கையில் எடுத்து அதையெல்லாம் சரி பண்ணி சிறு குறு கேட்டகரியில் யார் வர்றாங்களோ இணைச்சிக்கிட்டே வர்றாங்க PM கிசான் இந்த ஸ்கீமில். அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய அரசை வேண்டுமென்றே எங்களுக்கு பள்ளிச்சொல் கிடைப்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் எல்லா விவசாயிகளுக்கும் சேரக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பு 43 44 லட்சம் விவசாயிகள் பயன்படக்கூடிய ஒரு திட்டம் இன்றைக்கி 21 lakhs கீழே வந்திருக்குண்ணா. இது எப்படி என்பதற்காக கண்டன அறிக்கை கொடுத்தோம். அரசுகிட்ட நாங்கள் கேள்வி கேட்டோம், யாரும் பதில் சொல்லலை. நாங்கள் 2 கேள்வி கேட்டிருக்கோம். முதல் கேள்வி, 23 லட்சம் பேர்த்தை எதுக்கு டெலீட் பண்ணீங்க? இல்லை போலி கணக்கு, யாரோ அரசு அதிகாரிகள் போலி அவங்க பேரை சேர்த்திட்டாங்கன்னா அரசு அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 2015-16 அப்போ தமிழக அரசினுடைய கணக்கின்படியே 39 லட்சம் விவசாயிகள் தமிழகத்தில் சிறு குறு விவசாயிகள். நம்முடைய டெஃபினேஷனே சிறு குறு தான். 2.47 ஏக்கர் கீழே இருக்கணும் உங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இன்றைக்கி 39 லட்சம் சிறு குறு விவசாயிகள் இருக்க வேண்டிய தமிழகத்தில் எப்படி 21 லட்சத்துக்கு வந்துச்சு? அதனால் திமுக அரசு உடனடியாக எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு போட்டு ஒரு மாவட்டத்திலையும் ரிவ்யூ மீட்டிங் நடத்தப்பட்டு, குறிப்பாக அந்த மாவட்டத்தில் அவர்களுடைய பெயர்களோ இதற்கு முன்னாடி பணம் வந்துச்சு அந்த பணம் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அதை இதை விட மாவட்ட ஆட்சியருக்கு என்ன முக்கியமான வேலைன்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து சிறப்பு குறை தீர்ப்பு முகாம் அமைத்து இதை சரி பண்ணணும். இல்லை என்றால் 2 வாரத்தில் திருச்சிராப்பள்ளி இதை மையமாக வைத்து, இந்த ஊரை மையமாக வைத்து அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கிருந்து எடுத்து பாரதிய ஜனதா கட்சி அதன் பிறகு ஒரு மாவட்டத்திலும் கூட விவசாய குறைதீர்ப்பு முகாமை அமைத்து அதன் மூலமாக வரக்கூடிய பதிவுகள் என்ன இருக்கோ நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். அதனால் இது மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு.
அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய கெட்ட பெயர் அவப்பெயர் வருவதற்காக திமுக அரசு நிறைய விவசாயிகள் டெலீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா தினமும் நாங்கள் எங்கே போனாலும் கூட விவசாய பெருமக்கள் தலைவர்களை பார்க்குறாங்க, மாவட்ட தலைவர்களை பார்க்குறாங்க. அண்ணன் எனக்கு வந்து 10 தவணை வந்துச்சு, 12 தவணை வந்துச்சு, இதுவரைக்கும் 17 தவணைங்க, 3 தவணை மட்டும் நிறுத்திட்டாங்க, 4 தவணை மட்டும் நிறுத்திட்டாங்க. இது குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பு ஆரம்பித்த வேலை, தேர்தலுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த வேலை இன்றைக்கி இருக்குது. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு இது ஒரு முக்கிய செய்தி. நீங்களும் வந்து உங்கள் செய்தித்தாள் மூலமாக, உங்களுடைய பத்திரிகை தொலைக்காட்சி மூலமாக விவசாய பெருமக்கள் இதை பார்த்து நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய உரிமை, அது உங்களுடைய ஏக்கர் வந்து 2 ஹெக்டர் கீழே உங்களுடைய ஏக்கரேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய உரிமை. ஸோ தயவு செய்து நீங்கள் உடனடியாக வந்து உங்களுடைய மாவட்ட ஆட்சியர், அங்கே இருக்கக்கூடிய விவசாய அதிகாரிகள் யார் இருக்கிறாங்க கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் சந்தித்து தயவு செஞ்சு இடம்பெற வைங்க. இல்லை என்றால் 2 வாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நாங்களே சிறப்பு விவசாய குறைதீர்ப்பு முகாமை தமிழகம் முழுவதும் அமைப்பிருக்கின்றோம் என்பதையும் சொல்லிக்கொள்கின்றோம். அதற்கு முன்பு மாநில அரசு கண் விழித்து கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றோம். இல்லை என்றால் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருச்சிராப்பள்ளியில் மையமாக வைத்து நாம் நடத்தி காட்ட வேண்டிய சூழல் ஏற்படும். இது நாங்கள் சொல்லக்கூடிய முதல் செய்திங்கண்ணா. இரண்டாவது, இன்றைக்கி தமிழகத்தில் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்முடைய மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு சென்று விட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணும்போது பத்திரிகையாளர் கேட்டாங்க, இன்றைக்கி வந்து போலீஸ் ஸ்டேட்டாக தமிழ்நாடு மாறிடுமா அப்படின்னு. அன்றைக்கே நம்ம சொன்னோம், திரும்ப இந்த 1 வாரம் கழித்து என்கவுண்டர் பண்ணுற வேலை இதுக்கெல்லாம் போகாதீங்க. குறிப்பாக அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி ரூட் ஆஃப் த கேஸ், யார் தவறு செஞ்சுருக்காங்களோ கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்து மொத்தமாக இந்த கேங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. நம்ம எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கி காலையில் என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக நம்முடைய முகநூல் பக்கத்தில் கூட நாம் எழுதியிருக்கோம், ட்விட்டர் பக்கத்தில் கூட எழுதியிருக்கோம். குறிப்பாக இந்த 3 முக்கிய குற்றவாளிகள் நீங்கள் பார்க்கலாம். அருள் என்பவர், கலை ஸ்ரீனிவாசன் என்பவர், சதீஷ் என்பவர், இந்த 3 குற்றவாளிகள் நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் எல்லோருமே முக்கிய குற்றவாளிகள். குறிப்பாக இன்றைக்கி தமிழக காவல்துறை வந்து வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த குற்றவாளிகள் வந்து வந்த அந்த வண்டி எத்தனை மணிக்கு வந்தாங்க, யார் வந்தாங்க, எல்லாமே வெளியிட்டிருக்கிறாங்க. அவசரமாக என்கவுண்டர் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு மனிதனுடைய உயிரை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவங்க சரண்டரான குரூப், அது வந்து அவங்களே போலீஸ் ஸ்டேஷனில் வேகமாக சரண்டரான குரூப்பு எப்படி தப்பியோட முயற்சிப்பான்? இது ஒரு லாஜிக்கலான கேள்வி. யாராவது காணாமல் போன ஒருத்தனை சுற்றி வளைச்சி பிடிச்சு அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்தியாவில் முதலாக இதாகத்தான் இருக்கும். சரண்டரான ஒருத்தரை வந்து என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது, காலையில் வந்து வெப்பன் எங்கே ஒளிச்சு வச்சுருக்கிறாங்க கண்டுபிடிக்க போனோம், அங்கே துப்பாக்கி எடுத்து எங்களை சுட்டாங்கன்னா துப்பாக்கி எங்கே இருந்து வந்துச்சு? இரண்டாவது. மூன்றாவது, அதிகாலையில் செல்ல வேண்டிய காரணம் என்ன? நாங்கள் வந்து யாரையும் டிஃபெண்ட் பண்ணல, கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. சட்டம் ஒழுங்கில் சமரசம் இல்லாத ஒரு கட்சி இருந்தும் கூட ஒரு பக்கம் திமுகவினுடைய புள்ளிகளாக இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் இருக்கிறாங்க. அதையும் நம்ம புகைப்படத்தை நம்ம காட்டியிருக்கோம். இன்னொரு பக்கம் காலங்காலத்தில் நேரமே என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஸோ தமிழக அரசு முறையான திசையில் தான் கொண்டு போகிறாங்களா, இல்லை இதையும் வந்து திருவேங்கடம் இறந்துட்டார், ரைட், ஓகே, இப்போ திருவேங்கடம் சொல்கிற கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு, அதை வச்சு கேஸ் முடிய போதா? ஏன்னா இது போன்ற கேஸுகளில் முக்கியமாக ஒரு நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது அந்த கேஸினுடைய உண்மை முகம் நமக்கு தெரியும். குறிப்பாக இது போன்ற கேஸ், ஏன்னா ஒரு பக்கம் கேங் வார்னு தமிழக அரசே பயன்படுத்துகிறாங்க, காவல்துறை பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் வேறு ஏதோ கேஸுக்கு சம்மந்தமான பஞ்சாயத்து டீலிங்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய ஆர்கியூமெண்ட் இது பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு கட்சிகளும் ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது இந்த கேஸை வந்து அவசர கதியில் முடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது தமிழக மக்களுடைய கேள்வியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம் என்று சொல்வதை விட உண்மையாலும் இது என்ன நடந்துச்சு, பேக்ரவுண்ட் என்ன? முக்கிய குற்றவாளி நீங்கள் இல்லை, இன்றைக்கி முக்கிய குற்றவாளி நமக்கு தெரியும், சார்ஜ் ஷீட்டில் வந்து சார்ஜ் அபேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒரு முக்கிய குற்றவாளி இறந்த பிறகு சார்ஜ் ஷீட்டில் பேர் வராது, பேர் எடுத்துருவாங்க. அப்போ முக்கிய குற்றவாளி ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ நமக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா திருவேங்கடம் சொன்னார் கஸ்டடியில் இருக்கும்போது, அது மட்டும்தான் பேச்சாக இருக்கும். அதனால் தொடர்ந்து தமிழக அரசு உண்மையை மூடி மறைப்பதற்கு தான் முயல்கிறாங்களோ தவிர இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த மர்மம் முடித்து அவிழ்ப்பதற்கு எந்த ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும், இதுவரை வாய் திறக்காமல் இருக்கிறாங்க. அதனால் இந்த 2 விஷயத்தையும் பத்திரிகை நண்பர்கள் முன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பில் இருக்கிறோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா, அதையும் தாண்டி 26ஆம் தேதி நம்முடைய விவசாய சங்கம், குறிப்பாக தஞ்சாவூர், திருச்சி இந்த பகுதியில் காவிரி தண்ணி அது சரியான முறையில் வரல அப்படிங்கிறக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கடைகள்லாம் மக்கள் நீங்கள் கடையை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரியாக ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இரண்டாவது, ரயிலை வந்து நாங்கள் மறிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விவசாய சங்க நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நம்ம விடுக்கிறோம்.
உங்களுக்கு தெரியும், மத்திய அரசை பொறுத்தவரை, மோடி ஐயாவை பொறுத்தவரை 2018 காவிரி நதிநீர் மேலாண்மை அமைத்த பிறகு நாம் இதுவரை தமிழகத்திற்கு வர வேண்டிய தண்ணீர் ஒரு சொட்டு பாக்கி இல்லாமல் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கும் பொழுது. பிரச்சனை ஆரம்பித்த பிறகு தான் தண்ணி வரல, மேகதாத்துல அணை கட்டுவோம் என்று ஒரு படியாக போய் இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும். அதுவும் குறிப்பாக குறுவை சாகுபடியிலேருந்து மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போன ஆண்டு முழுவதும் அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. நாங்கள் ஏற்கனவே பாத யாத்திரையில் கூட பல இடத்துல நாங்கள் பேசியிருந்தோம். எந்த அளவுக்கு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய நெல் கொள்முதல் தமிழகத்தில் குறைய ஆரம்பித்திருக்கிறது. காரணம், காவேரி தண்ணி இல்லாதனால மகசூல் இங்கே இல்லை. இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி மத்திய அரசு தெளிவாக இருக்கும் பொழுது, மத்திய அரசு அங்கே அணை கட்டக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்குது. நம்முடைய மோடி அவர்களுடைய அரசு தெளிவாக இருக்கிறோம். இன்றைக்கி தண்ணி கொடுக்காத காங்கிரஸ் அரசு அங்கே கர்நாடகாவில் இருக்குது. அதனால் விவசாய நண்பர்களுக்கு எங்களுடைய அப்பீல், இதில் மத்திய அரசுக்கு எந்த விதமான சம்பந்தமும் எங்கேயும் இல்லை. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் விவசாய நண்பர்கள் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு, கடையடைப்புக்கு அவர்கள் வேண்டுகோள், அறைகோள் விடுத்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் பங்கேற்கிறோம். காரணம், இது மிக மிக முக்கியமான பிரச்சனை. இதன் மூலமாச்சு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தி, இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க, எம்எல்ஏ, எம்பி இத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லாம் கிளம்பி கர்நாடகா போய் சித்தராமையா அவர்களை சந்தித்து வேண்டுகோள் விடுத்து சமரசம் பேசினாச்சு தண்ணியை கொண்டு வரணும். இது செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதற்கான ப்ரெஷர் ஜனநாயகத்தில் பில்டு பண்ணணும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி முழுவதுமாக அவர்களோடு நிற்பதற்கு தயாராக இருக்கின்றோம்.